ரோபோட்டிக் சீரீஸில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஆனால் இதுவரையும் நம்ம பார்க்காதது என்னென்னா சாஃப்ட்வேர். அதனால் நம்ம இப்போ சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சும்மா ஒரு லைட்டாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் சாஃப்ட்வேர் லோட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம சாஃப்ட்வேர் லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம சாஃப்ட்வேர் இருக்கும். இதில் போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு என் பிளான் இப்போயே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ப்ரோக்ராம் எப்படி எழுத போகிறேன்ட்டு. சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் எடுத்து வச்சுக்கணும், அதுக்கான கிரிப்பரும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கன்வேயர் எடுத்து வச்சா அந்த கன்வேயரை எடுத்து ஒரு ட்ரான்சிங் ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரோபோட் வந்து இருக்கிறதுலே பெரிய ரோபோட் போடுவோம். அதனால் டைட்டன் நான் சூஸ் பண்ணுறேன். இதான் நம்ம டைட்டன் ரோபோ. டைட்டன்றது ரோபோட் நேம் இல்லை, அதோட சீரீஸ். இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இந்த ரோபோட் சூஸ் பண்ணுறேன், KR1000L750 டைட்டன். இதை கிளிக் பண்ணால் நம்ம ரோபோட் லோட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட டைட்டன் ரோபோட். இப்போ இதுக்கான கிரிப்பர் எடுப்போமா? நான் இப்போ வந்து காலேஜ் கிரிப்பர் எடுக்கிறேன். நம்ம கிரிப்பரை சின்னதாக இருக்குது, இது என்ன பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய ரோபோட், ரொம்ப பெரிய ரோபோட்டு. அதுக்கு நான் ஒரு சின்ன கிரிப்பர். உண்மையை சொல்லணும்னா இருங்க, நம்ம யூடியூப் வீடியோவில் நிறையா பார்த்துருப்போம்ல, அந்த ரோபோட் வந்து KR120. இங்கே பாருங்கள், இந்த ரோபோட் எவ்வளோ பெருசாக இருக்குது, அது எவ்வளோ சின்னதாக இருக்குது. நம்ம யூடியூப்பில் நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து இந்த ரோபோட்டை தான் நீங்கள் பார்த்தீங்க. பட் இதோட இது பல மடங்கு பெருசானது. அதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ரோபோட் எடுத்துக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு கன்வேயர் எடுப்போம். இதான் நம்ம கன்வேயர். இதுதான் நம்ம இப்போ இருக்க ரோபோட் இருக்கு. நம்ம ரோபோட்டு, கிரிப்பர், கன்வேயர். இப்போ இந்த கன்வேயரை தூக்கிட்டு தான் நம்ம சம்பவம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் டேப்க்கு போயிருக்கோம். இதை தொட்டு தான் ப்ரோக்ராம் டேப். இந்த ப்ரோக்ராம் டேப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். 3D வியூஸ் எல்லாம் காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம், இது வந்து கோடாக தெரியும். அடுத்து வந்து ஆல் எட்ஜஸ் ஃப்ரேம் மாதிரி. இது வந்து நல்லா இருக்குல்ல, இது ஒரு டிராயிங் மாதிரி தெரியுது. அடுத்து வந்து எக்ஸ்ரே, நம்ம ரோபோட் எக்ஸ்ரே. இது வந்து ஷேட். நம்ம பல டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்து மெட்டீரியல் ஷேட், இதான் இப்போ நம்ம எப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரியலிஸ்டிக் ஸ்டேட்னா அப்படியே ரியலாக தெரியிற மாட்டோம் கொண்டு பண்ணியிருக்காங்க, பட் ஓரளவுக்கு கரெக்டாக தான் தெரியுது. இதில் வந்து அடுத்து ரியலிஸ்டிக் எட்ஜஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு ஷேடு மாதிரி கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இதில் என்னென்னா, நான் ரியலிஸ்டிக் ஷேடில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதான் நம்ம ரோபோட். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் டேப் போய்க்கிறேன்.
இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் கூட பத்தாது, அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது பேசிக்கு. பட் நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் டாப்க்கு வந்து நம்ம ரோபோட்டை கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஹோம் பொசிஷன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், ஹோம் பொசிஷனை கிளிக் பண்ணிட்டேன். அங்கிட்டு போய் பேசு. ஏமா இங்கிட்டு போய் பேசு தனுஷா, சும்மா இங்கிட்ட வேலையா இருக்கு. அப்புறம் இப்போ வந்து நம்மளோட ரோபோட் ஹோம் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோபோட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோபோட்டை கீழே இறக்கிக்கலாம், கொஞ்சம் முன்னாடி. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே கீழே, இது வந்து ஒய் ஆக்சிஸ் முன்னாடி பின்னாடி. இல்லை, இது வந்து இசட் ஆக்சிஸ் மேலே கீழேக்கு, இது வந்து ஒய் ஆக்சிஸ் சைடில் கொண்டு வர்றதுக்கு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் கொண்டு போகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ரோபோட்டை கரெக்டாக பார்த்து இறக்கும். கொஞ்சம் இப்போ வந்து நம்ம கிரிப்பரை திருப்போமா, கிரிப்பரை கரெக்டாக திருப்பி இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். கிரிப்பரை திருப்பியாச்சு. இது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி முன்னாடி கொண்டு வருவோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல கேப்சர் பண்ணுற மாட்டோம் வச்சுக்குவோம். இப்போ இது வரையும் ஒரு கமெண்ட் போட்டுருவேன், அதாவது பிடிபி கமெண்ட் போட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் பொசிஷனில் இப்படி இருக்கும். அடுத்து நான் ஹோம் பொசிஷனில் இருக்க அடுத்த கமெண்டை தொட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ அடுத்து வந்து இங்கேருந்து இதுக்கு போய் கிரிப்பர் வைக்கிறதும் நம்ம லாக் பண்ணுறதுக்கான கமெண்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே இறக்கும், கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருங்க இப்படி இருக்குது. கொஞ்சம் திருப்புவோம், கொஞ்சம் கீழே இறக்கும், கொஞ்சம் இங்கே தள்ளிடு. இப்போ வந்து கரெக்டான பாயிண்டில் வைக்கணும். கரெக்டான பாயிண்டில் வச்சு கொஞ்சம் கீழே இறக்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு நான் லீனியர் கமெண்ட் போட்டேன். இப்போ லீனியர் கமெண்ட் போட்டேன், இப்போ இங்கே வரையும் வந்து வச்சிருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு லாக் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அந்த கன்வேயரை தூக்குற மாட்டோம். வீடியோ எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து கிரிப்பர் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கிரிப்பர் வந்து லாக் பண்ணோம்ல, அதுக்கான கமாண்ட் வந்து இந்த இடத்துக்கு போய்க்கோங்க. இதை லாஜிக்கில் போயிட்டு இன்புட்ஸ் அவுட்புட், அதில் செட் அவுட்புட்டுன்னு கொடுத்தா ட்ரூன்ட்டு இருக்கும். இது வந்து ட்ரூ. இது நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் போய் ஃபால்ஸ் பண்ணால் கிரிப்பர் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து ட்ரூவில் இருக்கனால க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து இது லாக் ஆயிருச்சு. லாக் ஆனது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இப்போ நம்ம அடுத்த இது பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம மேலே லைட்டாக தூக்கிக்கலாம். மேலே தூக்கிட்டு இங்கிட்டு போகலாம். இப்போ இங்கிட்டு போகலாம்.
முன்னாடி, பின்னாடி. இதை வந்து நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம தூக்கிருச்சா என்னன்னு பார்க்கறதுக்காக ஹோம் டேப்ல போய் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ஒரு தடவை ப்ளே கொடுத்துட்றேன், பார்ப்போம். இப்போ ஹோம் பொசிஷன் போயிருச்சு, இங்கிட்ட வந்துருச்சு. கிரிப்பரை எடுக்கவில்லை. சரி இருங்க, அந்த இடத்துல நம்ம கரெக்டான சரியாக எடுக்கல, அதனால இருங்க கொஞ்சம் போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். இப்போ கொடுத்துட்டு இதை டச்சப் பண்ணிக்கோ. டச்சப் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ரீசெட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக வச்சனால எடுத்துருச்சு ஒரு சுத்து. இப்போ அடுத்த கமாண்ட் போடுவோமா? அடுத்த கமாண்ட் இது வந்து ஹோம் பொசிஷன் போல். கமாண்டை மாற்றிக்குவோம். இது ஹோம் பொசிஷன் கமாண்ட். இது ஒரு இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து. அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி வருவோம். முன்னாடி வர முடியல, அந்த ரோபோட்டோட ஃபுல் சைஸுக்கு நம்ம முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஹைட்டு மேலே ஃபுல்லாக போகும். மேலே ஃபுல்லாக போயிட்டு அடுத்த கமாண்ட் போடுறேன். போட்டுட்டு இங்கிட்ட தள்ளுறேன். நெக்ஸ்ட் இங்கிட்ட தள்ளுறேன். அப்படியே ஒரு சுத்து போடும். சரி, இது வரையும் ஒரு டச்சப் வேணால் அடுத்த கமாண்ட் லீனியர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து அப்படியே சுற்றுவோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இதை ஒரு ரொட்டேட் பண்ணுவோம். அடுத்து நம்ம இப்படி ஒரு ரொட்டேட், இப்படி ஒரு சுத்து. நெக்ஸ்ட் ஃபுல்லாக ரொட்டேட், இப்படி ஒரு சுத்து. அடுத்த ஒரு கமெண்ட் போடுறோம். இது கடைசியில் பண்ணுறப்ப எப்படி வரும்னு தெரியாது, பார்த்துக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிருக்கோம். இது அடுத்து ஒரு ஃபன்னியான டான்ஸ் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேயே அதுவாகவே கீழே விடுற மாட்டோம் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். எஸ்டிபி லைன் செட் இன்புட் அவுட்புட்டுக்கு போயிட்டு வெயிட், இதில் வந்து இப்போ ட்ரூன் இருக்கு. இப்போ வந்து நம்ம அதை லீவ் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃபால்ஸ்ன்னு அடிக்கணும்.
ஃபால்ஸ்ன்னு அடிச்சுட்டு ஓகேன்னு கூட தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரோக்ராமை ரீசெட் பண்ணுவோம். ரீசெட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். நல்லா சுத்து போடுது. அடுத்து வந்து ஃபால்ஸுன்ற கமாண்டுக்கிட்ட ஸ்டாப் ஆயிருச்சு. ஸ்டாப் ஒரு நிமிஷம். இது என்னன்னு தெரியல, சரியா ப்ளே ஆகல. இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ப்ளே கொடுப்போம். வருது, எடுக்குது. ட்ரே எடுத்துட்டு ஒரு சுத்து. அடுத்து இந்த பாயிண்ட், இந்த கமாண்ட் என்னமோ இந்த கமாண்டுக்கு மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன அந்த கமாண்ட் இருங்க, டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிடுவோம் டைம். ஏங்க அப்படியே விட்டா அது மேலே அந்த இடத்துலயே தொங்கிக்குது. எந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுக்குறோமோ அப்படியே கீழே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேரில் நிறைய பக் இருக்குது. ஆனால் அது கம்பெனியோட ஓன் சாஃப்ட்வேர் தான். பட் விட்டா கீழே விழுகுன்னு பார்த்தா அந்த இடத்துல தொங்குது. சரி இருங்க, வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் எடுப்போமா? வேறு இருங்க, திருப்பியும் போயிட்டு ஹோம்க்கு வந்துட்டு வேறு என்ன எடுப்போம்? ஒரு ஜூஸ் பாட்டில் டப்பா இருக்கு. ஜூஸ் பாட்டில் டப்பா ப்ரோக்ராமுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதோட நிற்போம். ப்ரோக்ராம் டேப்க்கு வந்துக்கிறோம். ப்ரோக்ராம் டேப்க்கு வந்துட்டு அடுத்து ஃபால்ஸ் ஆகிருச்சு. இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஜூஸ் டப்பா எடுக்கிற மட்டும் அடுத்து பண்ணுவோம். நம்ம ஹோம்க்கு வந்து இந்த ஜூஸ் டப்பா இந்த இடத்துல வச்சுக்குவோம். இப்போ வந்து ப்ரோக்ராம் டேப்க்கு போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி அடுத்து வந்து இந்த ஜூஸ் டப்பா எடுக்கிற மட்டும் பண்ணுவோம். கொஞ்சம் கீழே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் இதுவரையும் எடுத்துட்டு வந்து அடுத்த கமாண்டு போடுவோம். அடுத்த கமாண்டு போட்டாச்சு. இப்போ இதுவரையும் நிற்கிது. இப்போ வந்து நம்ம ஜூஸ் எடுக்க வைக்கணும். இப்போ கொஞ்சம் திருப்பிட்டு இப்போ வந்து நம்மளோட ஜூஸ் கரெக்டாக ஜூஸ் ட்ரேயோட ஒரு எண்ட்
ஜூஸ் ட்ரேயோட ஒரு எண்டை வச்சுட்டு அடுத்து நம்ம லீனியர் கமாண்டு போட்டுக்குவோம். லீனியர் கமாண்டு போட்டுட்டு இப்போ வந்து திருப்பி அதை எடுக்கிற மாட்டோம். அதாவது இன்புட்ஸ் அவுட்புட் செட்டு இப்போ ட்ரூன்றதுல இருக்குது. இப்போ வந்து ட்ரூன்றதுல இருந்து கொஞ்சம் மேலே தூக்குவோம். மேலே தூக்கிட்டு அடுத்து ஒரு கமாண்டை போட்டுக்குவோம். ஏன் சொல்கிறேன்னா எடுத்துருச்சான்னு இப்போ பார்க்கணும். அதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ப்ளே கொடுப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து வருது. கரெக்டான மெத்தடில் எடுத்துருச்சான்னு பார்ப்போம். கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கும். இப்போ இதை வந்து டச்சப் பண்ணிக்கும். டச்சப் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டச்சப் பண்ணி பண்ணிட்டோம். ஜூஸ் பாட்டில் எடுத்துருச்சு. அடுத்து வந்து இப்போ எந்த பாயிண்டில் வச்சுக்கணும்? இந்த பாயிண்டில் ஜூஸ் பாட்டில் எடுத்துருச்சு. இப்போ வந்து ஜூஸ் பாட்டில் வச்சு ஒரு இங்கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில் இப்போ வந்து ஒரு கன்வேயர் மேலே வச்சு கன்வேயர்லேருந்து போகிற மாட்டோம் வேணால் நம்ம பண்ணுவோம். இருங்க ட்ரை பண்ணுவோம். இதுவரையும் ஒரு கமாண்ட் நான் போட்டுக்கிறேன். கமாண்டு போட்டுட்டு ஹோமில் போய் நான் ஒரு கன்வேயர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். CUN இதுவரையும் வந்துருச்சு. இதில் எக்கச்சக்கமான கன்வேயர் இருக்கும். இது நான் வந்து இது வந்து ஸ்டாப் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஸ்டாப் பண்ணுறது அது இருக்கட்டும். வேறு ரோலிங் கன்வேயர் இது கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம தேடுற கன்வேயரே காணும். கர்வ் கன்வேயர் நான் தேடுறேன். ஒரு நிமிஷம். இதான் நம்ம தேடுற அந்த கர்வ் கன்வேயர். இந்த இடத்துல இதை வைப்போம். இந்த இடத்துல வச்சுட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருவோம். அதுதான் நம்ம ரோபோட்டோட அது என்ன சொல்ல ரோபோட்டோட பாக்ஸ், மெயின் பாக்ஸ். கன்வேயரை ரொட்டேட் பண்ணுவோம். அதே இது இன்னும் ஜாயிண்ட் ஆகலை. ஏன்னா கிட்ட கொண்டு போகிறப்போ ஒரு பச்சை கலர் லைன் வரணும். ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் எப்படி பார்த்தா ஒரு பச்சை கலர் லைன் வந்திருக்கணும். வரல. சரி விடுங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி ப்ரோக்ராம் டேபுக்கு போவோம். ப்ரோக்ராம் டேபுக்கு போயிட்டு இந்த இடத்துல இதில் ஹோம் டேப் இதான் ஹோம் பொசிஷன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். இப்போ இங்கேருந்து இந்த கன்வேயர் மேலே அந்த பாக்ஸை வந்து வைக்கிற மாட்டோம் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவோம். கொஞ்சம் மேலே தூக்கிக்குவோம். இதுவரையும் வந்துட்டு அடுத்த கமாண்ட் நான் போடுறேன். இப்போ லீனியர் கமாண்ட். இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே கீழே இறக்கி அடுத்த கமாண்ட் போடுறோம், லீனியர் கமாண்ட். இப்போ இதுவரையும் ஒரு கமாண்ட். இப்போ வந்து நம்ம அந்த ஜூஸ் கேன் பாட்டில் லீவ் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் போடுவோம். அதுக்கு வந்து அது என்ன எங்கள் இன்புட் அவுட்புட்ஸ்க்கு போயிட்டு செட் அவுட்புட் ஃபால்ஸ் மாற்றணும்.
இப்போ ஃபால்ஸ் மாற்றி ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு. ஹோம் பொசிஷனுக்கு முன்னாடி போயாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுக்குவோம். இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகி ஹோம் பொசிஷன் போயிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி இதான் நம்ம எழுதின ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துருச்சு. கன்வேயர் எடுத்துட்டு பட் இந்த இடத்துல மூவ் ஆகலையே. கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இப்போ அந்த இடத்துல இருக்கனால என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த கமாண்டுக்கு போய் ஒரு தடவையும் ப்ளே பண்ணணுமா? அது எப்போவுமே அந்த பாக்ஸ் கரெக்டாக கையில் இருந்தால் தான். இப்போ இதோட வச்சுக்கோம். இப்போ எந்த கமாண்டில் இருக்குன்னா இந்த கமாண்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கமாண்டுக்கு தான் நம்ம டச்சப் பண்ணணும். அதனால கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பாக்ஸ் உள்ள அமைங்கிருச்சு. ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம இதை டச்சப் பண்ணிக்குவோம். இங்கேயே ஒரு டச்சப் ஆப்ஷன் காட்டுது. டச்சப் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் லைட்டாக உட்காரல. இது உள்ளே இறங்கிருச்சு. சரி, இப்போ டச்சப் பண்ணுவோம். ப்ளே பண்ணி பார்ப்போம். டச்சப் எதுக்கும் அமுக்கியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணுறப்ப கரெக்டாக வைக்குமான்னு பார்ப்போம். இப்போ ட்ரெயின் மூவ் ஆகலை. ஸ்கைப்போடது வருது. கொஞ்சம் இப்போ வந்து திருப்பி ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கொஞ்சமாக இருக்கிறதையும் கீழே ஃபுல்லாக இறக்கிறோம். பட் வெயிட், இந்த இடத்துல வச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு டச்சப். இந்த தடவை கரெக்டாக வச்சாச்சு. ஆனால் கன்வேயர் மாற்றி வைக்கணும் போல். என்ன பண்ணலாம்? இதை பாஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் டேப் போ. ஹோம் டேப் போய் இப்போ புரிஞ்சிச்சு. அந்த க்ரீன் கலர் பட்டன் ஏன் வரலன்ட்டு இந்த சைடு தான் வச்சுருக்கணும் போல். க்ரீன் கலர் பட்டன் வச்சாச்சு. இப்போ க்ரீன் கலர் வருது. பட் ஆனால் இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கும். இப்போ கரெக்டாக வச்சாச்சு. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் டச்சப் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு இப்போ வந்து இடத்த டோட்டலாக மாற்றிருக்கனால இன்னும்
கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோ. இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் போய் டச் அப் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளும். அதே ஆங்கிள் தான் நான் மாற்றலை, அதை அப்படியே கொஞ்சம் மூவ் தான் பண்ணியிருக்கேன். மூவ் பண்ணி ஒரு கமாண்டே போட்டேன். மாற்றி டச்சப் பதிலாக ஒரு கமாண்ட் பட்டன் பண்ணிட்டேன். பட் கமாண்ட் நமக்குனாலும் பிரச்சனை இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக முடிச்சிட்டோம். இதான் நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிக்குவோம். ரீசெட் பண்ணிட்டு F11 நமக்குலாம் ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இதான் நம்ம இதை ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் நம்ம போய் மாற்றிட்டு வந்துடலாம். இருங்க, ஃபஸ்ட்டு ஃபைல்ஸுக்கு போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு டிஸ்பிளே, இப்போ நம்ம டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம இதை ஃபுல்லாக ஏற்றிக்குவோம். ஏன்னா அது விர்ச்சுவலாக கொஞ்சம் தெரியும். ஃபுல்லாக ஏற்றிட்டு சேவ் கொடுக்கும். ஃபைல் போயிட்டு ஆப்ஷன் டிஸ்பிளே, இது ஏன் பட் ஃப்ளோர் கலரு ஓகே. இப்போ ஃப்ளோர் கலரேஷன் ஓகே பண்ணியாச்சு. வேறு இதில் எதில் பார்த்தா கொஞ்சம் நான் வீடியோ ஷேட் மெட்டீரியல் இதுலேயே நம்ம வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு F11 அமுக்கிட்டு இதுதான் அவங்களோட 4 ரிஃப்ளெக்ஷன்லாம் ஆகுது. ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2ல் இருந்து நான் அதாவது ×2 ஸ்பீடில் வச்சுருந்தேன். இப்போ ×1 ஸ்பீடில் வச்சுட்டு இன்னொரு தடவை ரீசெட் பட்டன் அமைக்கிட்டு ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுக்குறப்ப வருது, வந்து எடுக்குது. கன்வேயர், இப்போ கன்வேயரை அந்த இடத்துலேயே தொங்க விட்டுட்டு அடுத்து போய் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவை தூக்குவோம். இப்போ அங்கே இப்போ வந்து கரெக்டாக வச்சிருச்சு. வச்ச உடனே அதாவது அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே ரோபோட் ஸ்டாப் ஆனனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் திருப்பியும் ப்ளே கொடுத்தனால கரெக்டாக ரோல் ஆகி வருது. இந்த இடத்துல வந்தோடனே இது லாக் போட்டிருக்காங்க, அதனால நின்றோம். நம்ம இன்னொன்று ரோபோட் கூட வச்சு இதை எடுத்து இன்னொன்று இடத்துல வச்சுக்கலாம். பட் அந்த ஃப்ளோர் ரிஃப்ளெக்ஷனை பார்த்தீங்களா, கரெக்டாக மேலே தொங்குறது கூட நல்லா கரெக்டாக ஃப்ளோர் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். அதாவது இந்த சாஃப்ட்வேர் வீடியோவை இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்குவோம். வேறு எப்பயாச்சும் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம காலேஜ் லேபுக்கு வந்து இது மட்டும் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதி நான் அதாவது ப்ரோக்ராம்ஸ் ஓனாக ரைட் பண்ணி நான் உங்களுக்காக வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதாவது உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரோக்ராம் விர்ச்சுவலாக எப்படி ட்ரை பண்ணுறது என்னன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருண் ஃப்ரம் A to Tech தமிழ்.